அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிக அதிசக்தி படைத்த ஒரு பயங்கரமான சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், நெருப்பின் மீது படுத்து தியானம் செய்யும் சித்தர். உணவின்றி நீரின்றி எதுவும் அருந்தாமல், அதாவது உணவும் இல்லாமல் நீரும் குடிக்காமல் தூங்கவும் தூங்காமல் எப்போதும் தியான நிலையில் அமர்ந்து தற்போது உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு சித்தரை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அதே போல் இவர் வாரத்தில் ஒரு முறைத்தான் இவரை நீங்கள் பார்க்க முடியும். மற்ற நாட்கள் அனைத்து நாட்களுமே அவர் குகைக்குள்ளே அமர்ந்திருப்பார். அதே போல் சிவனுக்கு நிகராக, சிவலிங்கத்திற்கு நிகராக அமர்ந்து பூஜைகளை இவர்களுக்கு செய்வார். அதே போல் நெருப்பின் மீது அமர்ந்தும் படுத்தும் மேலே நின்று கொண்டும் இவரது தியானங்கள் தொடர்கிறது. இவரை பற்றி விசாரிக்கும் போது நமக்கு தலையை சற்று சுற்றிவிட்டது. ஏனென்றால் இந்த காலத்தில் உணவில்லாமல் நீர் கூட, அதாவது குடிக்கும் தண்ணீர் கூட இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அதே போல் தூங்குவதே கிடையாது. எப்படி தூங்காமல் இருக்க முடியும்? ஆனால் இவர் அருகில் சென்றால் எந்த துர்நாற்றமும் வீசவில்லை. அப்பேற்பட்ட சக்தி படைத்தவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க இருக்கிறோம். தினந்தோறும் இவரை நெருப்பின் மீது தியானம் செய்வது இவரது வழக்கமாக வைத்திருக்கிறார். இவரை சித்தர் என்று சொல்வதா, மகான் என்று சொல்வதா, கடவுள் என்று சொல்வதா எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் தினமும் அவர் தவறாமல் நெருப்பின் மீது படுத்து தியானம் செய்து வருகிறார். அதே போல் இதுவரை அவர் உணவு சாப்பிட்டதை யாரும் பார்த்தது கிடையாது, அவரும் சாப்பிட்டது கிடையாது. அதே போல் குடிக்கும் நீரை அவர் குடித்ததே கிடையாது. அதே போல் அவர் குளிப்பதை யாரும் பார்த்ததும் இல்லை. அவர் எப்போது குளிக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. வருஷத்தில் சித்திரை மாதத்தில் சித்திரை 1ஆம் தேதி மட்டும் இவருக்கு பால் அபிஷேகம் நடக்கிறது. அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே போல் தினமும் அவரை நேரில் நீங்கள் பார்க்க முடியாது. வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான், அதாவது வியாழக்கிழமை மட்டும் ஒரு சிறிய குகையிலிருந்து வெளியே வருவார். அந்த குகையிலிருந்து அனைவரும் வெளியே வந்து அனைவருக்கும் ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் அந்த குகைக்குள் சென்று விடுவார். குகையிலே தான் தற்போது வாழ்ந்து வருகிறார். இப்படி பலவித அமானுஷங்கள் இவரிடம் உண்டு. சரி, இந்த சித்தர் எங்கே இருக்கார் என்பதை முதலில் பார்த்து விடுவோம். இவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்தபடியாக காட்பாடிக்கு அருகில், குடியாத்தம் தாண்டி காட்பாடிக்கு மத்தியில் வரக்கூடிய ஒரு மகாதேவ மலை, அந்த மலையாகும். நீங்கள் மகாதேவ மலை என்று கூகுளில் டைப் செய்தால் வந்துவிடும். அங்கு இருப்பவர் தான் மகானந்த சுவாமிகள். இந்த மகானந்த சுவாமிகள் 18 சித்தர்களை கடந்து 19வது சித்தராக அவரை பார்க்கிறார்கள். மக்கள் இருப்பது 18 சித்தர்கள் தான். ஆனால் தற்போது 19வது சித்தராகவே மக்கள் இவரை பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு இவரிடம் சக்தி இருக்கிறது. இவரது மிகப்பெரிய ஆசி நீங்கள் பெற்றுவிட்டால் உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து விடலாம். இவரிடம் ஆசி பெறாத அன்பர்களே இல்லை. இந்த சித்தரை போய் ஒரு முறை பார்த்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும். பணப்பிரச்சனையோ, மனப்பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ என எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்வார். சில நேரங்களில் பரிபாஷைகளில், அதாவது கெட்ட வார்த்தையில் உங்களை திட்டுவார். இவரது ஸ்டைலே கெட்ட வார்த்தை என்று ஒன்று வைத்திருப்பார். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, இவர் பொறுத்தவரை அனைவரையும் கெட்ட வார்த்தையில் கண்ணா பின்னா என திட்டுவார். ஆம், அவ்வளவு கொடூரமாக இருக்கும் இவரது பேச்சு. இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இவரை பற்றி. சிவனுக்கு நிகராக நாம் அனைவரும் பார்ப்போம். உலகத்திலே சிவன் தான் பெரிய கடவுளாவார். அந்த சிவபெருமனை அனைவரும் கையெடுத்து வணங்குவதை தான் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் சிவலிங்கத்துக்கு சரிக்கு சமமாக அமர்ந்து இவருக்கு பூஜை செய்வதை நாம் கண்டு வியந்து பயந்து விட்டோம். ஏனென்றால் சிவனுக்கு நிகராக இவருக்கு பூஜை நடப்பது நம்மை மிரள வைத்தது. அதே போல் இவரது பக்தர்களெல்லாம் பெரிய லெவலில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், செல்வ செழிப்பில் உள்ளவர்கள், பெரிய கோடீஸ்வரர்களெல்லாம் உண்டாகும். காட்பாடியில் தற்போது திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைச்சர் ஆவார். அந்த அமைச்சர் இவரது ரெகுலராக செல்லக்கூடிய பக்தராகும். அந்த அமைச்சரின் பெயரிலே அந்த கோயிலுக்கு நுழைவாயிலும் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரியில் முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அடிக்கடி வந்து செல்வாராம். இப்படி அரசியல்வாதிகளும், விஐபிகளும், சினிமா பிரபலங்களும் இவரை வந்து பார்ப்பது என்பது
மிக எளிதாக இருக்கிறது. யார் வந்தாலும் சரி, அவர் அந்த குகையிலிருந்து அந்த வியாழக்கிழமை மட்டும்தான் வருவார். அது அவ்வளவு மிகவும் சக்தி உடையவர். இவர் எப்படி நெருப்பின் மீது படுத்து இவர் தியானம் செய்கிறார் என்பது நமக்கு கண்களை ஒன்றும் சற்று சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. அதே போல் எரியும் நெருப்பில் அவர் நிற்கிறார். நன்றாக அணையாத அங்கு அந்த கோவிலில் அணையாத அடுப்பு இருக்கிறது. அது எப்போதும் எரிந்து கொண்டு தான் இருக்கும். அதன் மீது அவர் வியாழக்கிழமை வெளியே வந்த உடனே நம்ம அந்த கண் முன்னாடியே ஏறி நிற்கிறார். அதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி நெருப்பின் மீது அமர்வதும், நெருப்பின் மீது படுத்து தூங்குவதும், நெருப்பின் மீது ஏறி நிற்பதும், அதன் மீது தியானம் செய்வதும் மிக 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 சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இவரை 18வது சித்தர் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆம், ஒரு சிறிய குகையில் நீரின்றி, உணவின்றி, தூங்காமல் எப்படி இருக்க முடியும்? நாம் ஒரு நாள் நமக்கு தூக்கம் வரவில்லை என்றாலே நமது கண்கள்லாம் எப்படியோ போய்விடும். ஆனால் இவர் தூங்கியதை பார்ப்பதே இல்லை. அதே போல் குளிப்பதும் கிடையாது. எப்போதோ ஒரு முறை ஏதாவது பசுமாட்டு கோமியம் இருந்தால் சற்று தலை மீது உடம்பு மீது ஊற்றிக்கொள்வார், அவ்வளோதான். இவரது ஸ்டைலாகும். இவரை பார்ப்பதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து விஐபிகளும் வரிசையில் வந்து நிற்பது அங்கு அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவரை போய் சென்று பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும், உங்களுக்கு விடை கிடைக்கும். பக்தியோடு சென்றுங்கள், மன நிறைவோடு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். நன்றி.